விஜயகாந்த் சாரை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்ல மனுஷர். நான் ஒரே ஒரு தடவை மட்டும் நான் எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சைடு. அப்போ வந்துட்டு பிரச்சாரத்தில் இருக்கும்போது அப்போ சின்ன பையன் அப்போ ஒரே ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன் அவரை. அதுக்கப்புறம் வந்துட்டு கேள்விப்பட்டதா எல்லாமே அவர் எப்படி நல்ல மனுஷன், எந்த அளவில் அவர் வந்துட்டு அவரு சினி ஃபீல்ட்லேயும் சரி மக்களுக்கு எந்த அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு யார் வந்தாலும் எப்படி கொடுத்து உதவிருக்காரு பார்த்துருக்கேன். ஸோ அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாரும் இல்லை. ஒன்னே ஒரு பேர்லக்கு அவரோட கோபமா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்துல அவர் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகிட்டு அவர் நல்ல ஒரு வாய்ப்பு இழந்துட்டாருன்ற மாதிரி தோணும். அவ்வளோதான். மற்றபடி நான் அவர் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து அவர் பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. சாப்பாடு மட்டும் கணக்காக கொடுத்துருவா தெரியும். நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இதை வந்து கேட்டது அவர் சாப்பாடு போட்டதோ எதுவுமே நான் பார்க்கல. அவர் இறக்கும் போது இந்த தமிழ்நாடே வந்து அங்கே நின்னாங்க. அவரு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் கும்பிட்றாங்க. இப்போ கூட கேள்விப்பட்டேன் அவங்க இறந்த இடத்துல அவர் சமாளிச்சு அநாடிக்கு பசியாத மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அது நினைக்கும் போது பெரிய தலைவர், ரொம்ப பெரிய தலைவராக விஜயகாந்த் நினைக்கிறேன். விஜயகாந்த் பற்றி அப்படின்றதோட எனக்கு என்னுடைய வெல்னஸ் கோச்சிங் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இது மூலயமா நிறைய சம்பாரிச்சு இல்லாத ஆளுக்கு வந்து வீடு தேடி கொடுக்குற மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அதை நான் சொல்லும்போது என் ஹஸ்பண்டே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஜயகாந்தும் அதுதான் பண்ணுறாரு. எனக்கு என்ன ஆசை, அப்படி மெயின் ஆசை, ரொம்ப ஆசைன்னா ஒரு மண்டபம் கட்டி யாருக்குமே இல்லைன்ற இல்லாமல் 24 ஹவர்ஸும் வந்து சாப்பாடு போடணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. சாப்பாடுக்கு யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்சது செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகணுன்றது எனக்கு ஆசை. அந்த மாதிரி ரீச் ஆகணும், கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அதான் எனக்கு என்ன நினைவு வரும்னா, யாரும் வந்தாலும் சாப்பாடு போடணுன்ற ஒரு இது வச்சுருக்காங்க அவங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறைய ஆக்டராக இருக்கட்டும், பொலிட்டிஷனாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ஆளாக இருக்கட்டும், எல்லாரையும் பற்றி படிச்சிருக்கேன். படிக்கும்போது வந்து விஜயகாந்த் வந்து எல்லாரையும் தாண்டி நெக்ஸ்ட்டு எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு மனுஷனாக அவரை நான் பார்க்குறேன். ஏன்னு நான் பர்சனலாகவே சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த இடத்துல அவர் தான் இருக்கார். ஏன்னா அவர் தான் அந்த வள்ளல் மாதிரி எங்கே கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக இருப்பார். இப்போயும் ரீசெண்டாக நிறைய படிக்கிறேன், நிறைய ஆக்டரே அவரை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மாதிரி ஒரு மனுஷன் கிடையாது, அவர் மாதிரி ஒரு நடிகரை தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதாபி உள்ள மனிதன் சொல்லியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரோல் எனக்கு பிடிச்சிருக்கு. நானுமே அந்த கேட்டகரியில் வந்திருக்கேன். நிறைய பேருக்கு ஃபியூச்சரில் ஒரு எய்ம் பண்ணி நிறைய இன்கம் எடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேட்டகரியில். அவர் வந்து நான் வந்து சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம், அவர் மதுரை. ரொம்ப பிடிக்கும் அவர் விஜயகாந்த். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டரு. எனக்கு நினைவு வந்து அதான் ஃபுட்டு கொடுப்பாரு. மற்றபடி வந்துட்டு கோவப்பட்டால் கூட அவர் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறதுல. ஒரு சினிமா ஃபீல்டில் கூட எப்படின்னா வந்துட்டு மற்றவங்களுக்குன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணாங்கன்னா தட்டி கேட்குற அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தெரிஞ்சு அம்மா ஆட்சி காலத்தில் இருந்தது, இந்த ஆட்சி மாறினது அப்படின்னு நினைவுக்கு வந்துச்சு. அவர் டெத் ஆனதுக்கு அப்புறம் தானே இவர் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க, அதெல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் அது வரலுமே யாருக்குமே தெரியாது வெளியில். அப்போ அந்தளவுக்கு சோசியல் மீடியா இல்லை. இப்போ எப்படி சோசியல் மீடியாவில் இருக்கும். இப்போ விஜய் கூட ஏன் சோசியல் மீடியா ப்ரெஸ் அட்டன் பண்ண மாட்டாருன்னா, அதான் ப்ரெஸ்ஸில் ஒரு சின்ன விஷயம் இருந்தாலே அதை போட்டு பெருசாக்கி இவர் அதை பண்ணிட்டாரு, இவர் இது பண்ணிட்டாரு, என்னமோ உலகத்துலேயே அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும் அது மாதிரி நடக்கிற மாதிரியும். ஒரு விஷயம் அதாவது தப்பாக சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திரங்க அதை ஏதோ ஒரு வார்த்தை அப்படி இழுத்து சொல்லிட்டாருன்னா, இந்த வார்த்தையை இவர் தப்பாக பேசிவிட்டார், இந்த வார்த்தையை இவர் திருத்தி பேசிவிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு கதை. அவரோட இது அப்படியே கெட்ட பேர் ஆக்கி விஜயகாந்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்து இன்னும் அவர் இன்ஸ்பிரேஷன் பண்ணி நிறைய செய்யணும். இல்லாதவங்களுக்கு நிறைய இருக்கிறவங்க தான் கொடுக்கணும். எங்கே எதெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் கோடியாக சுருட்டது தான் பார்க்குறாங்க. இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் 12,000 கோடி ரூபா சென்னைக்கு ஒதுக்கிடுவாங்க. நமக்கு 1 கோடி ரூபா கிடச்சா போதும். அதில் 12,000 பேருக்கு ஒவ்வொரு கோடி ரூபா கொடுத்துருந்தா அவன் லைஃப் எப்படியோ முன்னேறிருக்கான். அவன் 4 பேருக்கு உதவி செய்வான். இந்த 12,000 கோடி எங்கே போச்சுன்னே தெரில. நம்மளால விஜயகாந்த் ஒரு அளவுக்கு பரவாயில்ல, ஏதோ சம்பாதிச்சு. அந்த ஆளு ஓப்பனாக சொன்னார், என்ன மிஞ்சி போனால் எனக்கு வருமானத்துறையில் கை வைப்பேன், அதில் வீடு என்ன பண்ண போகிறேன், மக்கள் கொடுத்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணாரு. நல்ல மனுஷன் இல்லை. அவரும் வந்து சேர்த்துலாம் வச்சிருப்பாரு. அவர் என்ன சொன்ன ஓப்பனாக சொல்லிட்டாரு, ஏன்னா நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இங்கே யாரும் இது மாதிரி பண்ணுறது இல்லையா? அவர் நல்ல ஆக்டர், அவர் நல்ல பேச்சாளர். பட் எனக்கு பர்சனலாக வந்து இவங்க பிடிக்கும். ஸ்டடீஸ் அண்ட் ஃபுட் விஷயம்ன்றனால பிடிக்கும். ஆக்டராக அப்புறம் ரொம்ப பிடிக்கும். ஒரு கேரக்டர் பிடிக்கும். பட் லீடராக எனக்கு ஐடியா இல்லை.